நம்ம கிளினிக்ல வந்து குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து நிறைய பேர் வராங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய கேசஸ் வந்து நம்ம நேச்சுரலாவே மெடிசன் மூலமாவே நிறைய சக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஜீரோ ஸ்போம் கவுண்ட் அசோஸ்போர்மியா, லோ ஸ்போம் கவுண்ட் அலிகோஸ்போர்மியா, டெரோஸ்போர்மியா, இந்த மாதிரி கேசஸ் வந்து நிறைய பேர் வராங்க. ஸோ இந்த மாதிரி கேசஸ் வந்து நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். அதனால யாரும் இதுக்கு பயப்பட தேவை கிடையாது. சக்சஸ் பண்ண பேஷண்டோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டாக்டர் அலீம். ஸோ இன்னைக்கு முக்கியமாக ஃபர்ஸ்ட் பேஷண்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கார்த்திக். இவர் வந்து நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வரும்போது ஆல்மோஸ்ட் சொல்லியிருக்காரு 6 இயர் ஆயிருக்கு சார், எனக்கு வந்து மேரேஜ் ஆகிட்டு. பட் நிறைய இடத்துல நான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன், பட் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் எனக்கு ஆகலைன்னு சொல்லி எங்கிட்ட வந்திருக்காரு. இவங்களுடைய ரிலேஷனுக்கு வந்து நான் தான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு டாக்டர் மூலமாக இவர் ரெஃபர் பண்ணி நம்ம கிட்டே வந்திருக்காரு. இது முக்கியமாக இவர் வரும்போது நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணும்போது ஜீரோ ஸ்போம் கவுண்ட் சொல்லி அவருடைய ரிப்போர்ட் இருக்குது, கிளியராக இருக்குது இதில். ஸோ அகெயின் வந்து நம்ம 1 மந்த் இவருக்கு மெடிசன் கொடுத்துட்டேன். செகண்ட் மந்த் இவர் வரும்போது நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 6/1/2024 6ஆம் தேதி ஜனவரி மாதம் தான் வந்திருக்காரு. வரும்போது ஜீரோ ஸ்போம் கவுண்ட் இருக்கு. அகெயின் வந்து 1 மந்த் மெடிசனுக்கு அப்புறம் நம்ம கிட்ட வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அகெயின் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணும்போது இவருக்கு டோட்டல் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோவில் வந்தது ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் 1 மந்த் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் 8 மில்லியன் வந்திருக்கு. நல்லா இம்ப்ரூவ்மெண்ட், எக்ஸலண்டான இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. அதே மாதிரி மொட்டிலிட்டியும் வந்து 10% வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வரும்போது மொட்டிலிட்டி, கவுண்ட்டு, மார்ஃபாலஜி எவ்ரி திங் வந்து ஜீரோலேருந்து இருக்கு. 1 மந்த் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் 8 மில்லியன் வந்திருக்கு இவருக்கு. 10% ஆக்டிவ் மொட்டாலிட்டி வந்திருக்கு. வால்யூம் வந்து 3 ml வந்திருக்கு. நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. 1 மந்த் ட்ரீட்மெண்ட்ல வந்து எக்ஸலண்டான இம்ப்ரூவ்மெண்ட். அகெயின் தேர்ட் மந்த், செகண்ட் மந்த் வந்து மெடிசன் எடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டு தேர்ட் மந்த் நம்ம அகெயின் வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணோம். பண்ணும்போது வந்து 16 மில்லியன் வந்து இருக்கு. நம்ம 1 மந்த் மெடிசனுக்கு அப்புறம் 8 மில்லியன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 16 மில்லியன் வந்து டோட்டல் கவுண்ட் வந்திருக்கு. ஆக்டிவ் மோர்டாலிட்டி வந்து 15%. முதல்ல 10% இருந்தது, இப்போ 15% வந்திருக்கு. வால்யூமும் பார்த்தீங்கன்னா 3.5 ml வந்திருக்கு. நல்லா எக்ஸலண்டான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இவருக்கு. டோட்டல் கவுண்ட், மொட்டிலிட்டி எல்லாமே வந்து நல்லா எக்ஸலண்டா இருக்கு இவருக்கு. அகெயின் 1 மந்த் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அகெயின் வந்து ரீடெஸ்ட் பண்ணும்போது 28 மில்லியன் வந்திருக்கு. டோட்டல் கவுண்ட் 28 மில்லியன். ஆக்டிவ் மோர்டாலிட்டி 35% வந்திருக்கு. வால்யூம் 1.5 ml வந்திருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. மெடிசனும் வந்து ஒரு எஃபெக்டிவா நல்லா ரிசல்ட் இருக்கு இவருக்கு. பாருங்க அகெயின் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அகெயின் 1 மந்த் மெடிசன் நம்ம கொடுத்துட்டு இன்னொரு டெஸ்ட் நம்ம ஃபைனலாக 4th மந்த் நம்ம பண்ணும்போது இவருடைய டோட்டல் கவுண்ட் வந்து 44 மில்லியன் இருக்கு. ஆக்டிவ் மோர்டாலிட்டி 40% இருக்கு. வால்யூம் வந்து 3.5 ml. பாருங்க ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது எக்ஸலண்டான வந்து ரிசல்ட் வந்து டோட்டல் கவுண்ட், வால்யூம், அவருக்கு மொட்டிலிட்டி எல்லாமே வந்து நல்லா இருக்கு. இவர் வந்து ஜஸ்ட் நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது 5 மந்த் பண்ணியிருக்காரு. 5th மந்த் ட்ரீட்மெண்ட்ல வந்து 4 மந்த் ட்ரீட்மெண்ட் 5th டைம் வரும்போது மந்த்ல பார்த்தீங்கன்னா 52 மில்லியன் இருக்கு டோட்டல் கவுண்ட். ஆக்டிவ் மோர்டாலிட்டி 55% இது. வால்யூம் வந்து 3 ml இருக்கு. இவருக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் கண்டிஷன் வந்துச்சு. உங்களுக்கு இந்த கப்புள்ஸ்க்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் கார்த்திக் சார், உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே நார்மலாக டோட்டல் கவுண்ட்டும் வந்து 52 மில்லியன், மொட்டிலிட்டி 55% இருக்கு. இவங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ நான் எதுக்காக இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு காமிக்கிறேன்னா, இந்த மாதிரி வந்து ஜீரோ கவுண்ட்ல வந்து நிறைய பேர் வராங்க. இது நம்ம நிறைய நேச்சுரலாகவே வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி யாராவது தான் யாரும் பயப்பட தேவை கிடையாது. நம்பர் 2 மிஸ்டர் அரவிந்தன். இவர் வரும்போது நம்ம கிட்ட டோட்டல் கவுண்ட் 0, மொட்டிலிட்டி 0, வால்யூம் வந்து வெறும் 0.5 ml, 1 ml கூட இல்லை, 0.5 ml தான் இருக்கு. இவர் வரும்போது எல்லாமே வந்து ஜீரோல இருக்கு. மொட்டிலிட்டி, மார்ஃபாலஜி, கவுண்ட் எல்லாமே இருக்கு. 1 மந்த் இவருக்கு மெடிசன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவருக்கு செகண்ட் டைம் அகெயின் ஒரு மோர் வந்து ஸ்போம் டெஸ்ட் பண்ணும்போது டோட்டல் கவுண்ட் 8 மில்லியன் வந்திருக்கு. ஆக்டிவ் மோர்டாலிட்டி 10%. வால்யூம் 1 பாருங்க 0.5 ml இருந்து 1 ml வந்திருக்கு. ஜீரோ கவுண்ட்ல இருந்து 8 மில்லியன் வந்திருக்கு. ஆக்டிவ் மோர்டாலிட்டி வந்து 10% வந்திருக்கு. இவருக்கும் பாருங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இது. ஜஸ்ட் 1 மந்த் மெடிசன்ல வந்து எவ்ரி திங் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அகெயின் 1 மோர் மெடிசன் கொடுத்து நெக்ஸ்ட் மந்த் அகெயின் வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணும்போது இவரோட டோட்டல் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 22 மில்லியன், ஆக்டிவ் மோர்டாலிட்டி 25%, வால்யூம் வந்து 1.5 ml. பாருங்க இப்போ லாஸ்டா ஜீரோலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருந்து. அகெயின் பார்த்தீங்கன்னா 22 மில்லியன் இருக்கு, மொட்டிலிட்டி 25% இருக்கு. வால்யூமும் பார்த்தீங்கன்னா 1.5 ml வந்திருக்கு. நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இது இவருக்கும். அகெயின் 1 மோர் மெடிசன் 4th மந்த் அவருக்கு கொடுக்கும்போது
தேர்ட் மந்த் மெடிசன் ஃபினிஷ் பண்ணி அகைன் வந்திருக்காரு. டோட்டல் கவுண்ட் 32 மில்லியன், மொட்டிலிட்டி 35%, வால்யூம் 3 ml வந்திருக்கு. எவ்ரிதிங் இப்போ நார்மல் இந்த லெவலில் இருக்கும்போது அவருக்கு டோட்டல் கவுண்ட் டெஃபினட்டா நேச்சுரலாவே கன்சீவ் ஆயிடுவாங்க இது. ஸோ இவருக்கும் கங்க்ராச்சுலேஷன் அரவிந்தன் சார், உங்களுக்கு பாருங்க நல்ல ரிசல்ட், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இது இவருக்கும். அகைன் தேர்ட் ஒன் மிஸ்டர் பாஸ்கர். இவர் நம்ம கிட்ட வரும்போது டோட்டல் கவுண்ட் 0, ஆக்டிவ் மோர்டாலிட்டி 0, மார்பாலஜி 0, வால்யூம் 2.5 ml வந்திருக்காரு. இவர் வரும்போது 29/5 மே மந்த் வந்திருக்காரு. இவரும் பாருங்க எவ்ரிதிங் 0ல இருந்திருக்கு இவருக்கு. இவருக்கும் 1 மந்த் மெடிசன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் மந்த் இவர் டோட்டல் 3 மந்த் எடுத்திருக்காரு ட்ரீட்மெண்ட் இவரு. நெக்ஸ்ட் மந்த் நம்மளுக்கு அகைன் 1 மோர் டெஸ்ட் பண்ணும்போது டோட்டல் கவுண்ட் 12 மில்லியன், ஆக்டிவ் மோர்டாலிட்டி 25%, வால்யூம் 1 ml வந்திருக்கு. இவருக்கும் பாருங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இது. இவருக்கு வெரிகோசிலோ இருந்திருக்கு, அதே மாதிரி சிஸ்டோ இருந்திருக்கு இவருக்கு. ஆனா இம்ப்ரூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இவருக்கு. அகைன் செகண்ட் மந்த் இவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது மெடிசன் மூலமா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. டோட்டல் கவுண்ட் 27 மில்லியன், ஆக்டிவ் மோர்டாலிட்டி 30%, வால்யூம் பாத்தீங்கன்னா 1.2 ml. இவருக்கும் பாருங்க நம்ம மெடிசன் மூலமா எடுக்கும்போது எவ்ரி மந்த் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இது. டோட்டல் கவுண்ட், மொட்டிலிட்டி, மார்பாலஜி, வால்யூம் எவ்ரிதிங் நல்லா இருக்கு. இவர் ஜஸ்ட் 3 மந்த் தான் எடுத்திருக்காரு, இவருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இது. அகைன் ஃபோர்த் ஒன் மிஸ்டர் சந்தோஷ் குமார். இவர் நம்ம கிட்ட வரும்போது டோட்டல் கவுண்ட் லெஸ் தென் 1 மில்லியன் இருக்கு, மொட்டிலிட்டி 0ல இருக்கு, மார்பாலஜி 0, வால்யூம் 1% இருக்கு, 1 ml இருக்கு வால்யூம். இவர் வரும்போது எல்லாமே 0 இருக்கு. ஆனா கவுண்டிங் மட்டும் லெஸ் தென் 1 மில்லியன் இருக்கு. இவருக்கும் 1 மந்த் மெடிசன் நம்ம பண்ணிட்டு இவர் டோட்டல் 4 மந்த் எடுத்திருக்காரு ட்ரீட்மெண்ட். 1 மந்த் மெடிசனுக்கு அப்புறம் அகைன் ரீடெஸ்ட் பண்ணும்போது டோட்டல் கவுண்ட் 9 மில்லியன், மொட்டிலிட்டி 20%, வால்யூம் 1.5 ml வந்திருக்கு. பாருங்க இவருக்கும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. 1 மந்த் மெடிசன்ல 1 மில்லியன் லெஸ் தென் இப்போ 9 மில்லியன் வந்திருக்கு, மொட்டிலிட்டியும் நல்லா வந்திருக்கு. அகைன் செகண்ட் மந்த் மெடிசன் கொடுத்துட்டு அகைன் ரீடெஸ்ட் பண்ணும்போது டோட்டல் கவுண்ட் 19 மில்லியன், ஆக்டிவ் மோர்டாலிட்டி 25%, வால்யூம் 2.5 ml. பாருங்க டோட்டல் எவ்ரிதிங் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட், மொட்டிலிட்டி, வால்யூம், மார்பாலஜி, கவுண்டிங் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இது. அகைன் 1 மோர் மெடிசன் கொடுத்துட்டு 1 மந்த் நெக்ஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணும்போது இவரோட டோட்டல் கவுண்ட் 41 மில்லியன், மொட்டிலிட்டி 40%, வால்யூம் 3.5 ml. இவருக்கும் பாருங்க நல்ல எக்ஸலண்டான இம்ப்ரூவ்மெண்ட் இது. அகைன் 1 மோர் மெடிசன் பண்ணிட்டு இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரிதிங் நார்மலா இருக்கு. ஃபிஃப்த் மிஸ்டர் சுவாமிநாதன். இவர் நம்ம கிட்ட வரும்போது டோட்டல் கவுண்ட் 4 மில்லியன், மொட்டிலிட்டி 15%, வால்யூம் 0.5 ml, 1 ml கூட இல்ல, ஓன்லி 0.5 ml தான் இருக்கு. இவர் வரும்போது நம்ம கிட்ட இவர் டோட்டல் 5 மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. இவரு 1 மந்த் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் மெடிசனுக்கு அப்புறம் அகைன் வரும்போது ரீடெஸ்ட் பண்ணும்போது டோட்டல் கவுண்ட் 12 மில்லியன், ஆக்டிவ் மோர்டாலிட்டி 30%, வால்யூம் 1 ml. எவ்ரிதிங் பாருங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஜஸ்ட் 1 மந்த் மெடிசன்ல எக்ஸலண்டான இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. அகைன் 1 மந்த் கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல செகண்ட் செக் பண்ணும்போது செகண்ட் மந்த் டோட்டல் கவுண்ட் 26 மில்லியன், மொட்டிலிட்டி 30%, வால்யூம் 1.5 ml. பாருங்க அகைன் செகண்ட் மந்த் மெடிசன் ஃபினிஷ் பண்ணிட்டு தேர்ட் டைம் வரும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இது, எக்ஸலண்டான இம்ப்ரூவ்மெண்ட். அகைன் தேர்ட் மந்த் கொடுத்துட்டு ஃபோர்த் மந்த் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது டோட்டல் கவுண்ட் 34 மில்லியன், மொட்டிலிட்டி 30%, வால்யூம் 2 ml. ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம செக் பண்ணும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஃபைனலா ஃபோர்த் மந்த் மெடிசன் எடுத்துட்டு ஃபிஃப்த் டைம் வரும்போது 64 மில்லியன் டோட்டல் கவுண்ட், ஆக்டிவ் மோர்டாலிட்டி 50%, வால்யூம் 1.2 ml. இவருக்கும் பாருங்க நல்லா எக்ஸலண்டான இம்ப்ரூவ்மெண்ட். இவங்க மிஸ்ஸஸ் இப்போ கன்சீவா இருக்காங்க இது. ஸோ எதுக்காக சொல்றேன்னா இவங்களும் ஆல்மோஸ்ட் நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போய் பார்த்துருக்காங்க, இருந்தாலும் எங்கேயுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை. நிறைய டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க இவருக்கு உங்களுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகலை, நீங்கள் ஐயூஐ பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்களுக்கு அதில் விருப்பமே இல்லை. ஸோ நம்மளுடைய மெடிசன் மூலமாகவே அவர் எடுத்து அவருக்கு கிளியர் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி 0 ஸ்போம் கவுண்ட், லோ ஸ்போம் கவுண்ட் யாராவது இருந்தால் யாருமே பயப்பட தேவை கிடையாது. நம்ம ப்ராப்பரான மெடிசன் மூலமாகவே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கிளியர் ஆகுது. அதனால நீங்கள் பண்ண வேண்டியது முக்கியமாக என்னன்னா ப்ராப்பரான டயக்னோசிஸ் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா
என்கிட்ட வர கப்புள்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் ஆல்மோஸ்ட் வந்து நிறைய டாக்டர் கிட்ட போனேன், நிறைய மெடிசன் எடுத்துட்டேன், பட் எதுவுமே எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஸோ இந்த மாதிரி கப்புள்ஸ்க்கு தான் நான் என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, ஸோ நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் மூலமாகவே நம்ம நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி யாராவது கப்புள்ஸ் இருந்தால், உங்களுக்குள்ள டவுட் ஏதாவது இருந்தால் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு, நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கிங்க.